என்னோட லாஸ்ட் ரிவ்யூ 2 months அப்புறம் நான் திரும்பி வருவேன். 37 வீடியோ 38 வீடியோ ரிவ்யூ. ஏன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ப்ளஸ் டூ படிங்க, ப்ளீஸ் பாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுங்கள். பாரு எல்லாருக்கும் தான். இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, ஷார்ட் ஃபிலிம் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். அதை ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் எடுத்து போய் பாருங்கள். நான் தான் அந்த டைரக்ட் பண்ணுவேன், கேமராமேன் எல்லாம் தான். 10 போகலாம். அரண்மனை படம் சொல்லலாம். ஃபஸ்ட் பார்ட் மாதிரி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நேரம் தான் இருந்தது. ஃபஸ்ட் பார்ட் படி ஒரு டீசெண்டான ஒரு நல்ல கமர்ஷியல் படம், நல்லா காமெடியாக இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. 50 ரூபா 30 ரூபா சொத்து தான் சொல்லலாம். ஒரு நல்லா எந்த ஒரு வல்காத்தி இல்லாமல் ஒரு நல்லா டீசெண்டாக போகிற படம். சுந்தசி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா ஒரு பல்காக ஒரு நல்ல ஹீரோ. சித்தார்த் சூப்பராக பண்ணியிருக்காங்க, சொல்லி ஆகணும். கான்ஃபிடன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா பயப்படுறாரு, நல்லா குழந்தைய ஒன்று பண்ணாது, அந்த மாதிரி தான் சொல்ல சொல்கிறது. குஷ்பு வந்து சின்ன சீன் லாஸ்ட்டில் ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதுலாம் எவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியாதுங்க. சத்தியம் பேரில் ஒரு விஷயம்லாம் வந்தது. ஸோ குஷ்பு மேம்க்கு அடுத்தது இந்த படத்தோட விஷா மேம், ஹன்சிகா மேம் அண்ட் பூனம் அவங்க எல்லாரும் கொஞ்சம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹன்சிகா மேம் வந்து சித்தார்த்தோட தங்கச்சி, விஷா வந்து நம்ம சுந்தசியோட தங்கச்சி. அப்படி தங்கச்சி என்ன மாறி போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவ்வளோவா பயமுறுத்தம் இல்லாமல் ஒரு நல்லா ஒரு எப்படி சொல்கிறது லவ் ஸ்டோரி அந்த மாதிரி இந்த மாதிரி போகுது. இன்டர்வல் ப்ளாக்ல கரெக்டாக நம்ம ஹன்சிகா மேமோட என்ட்ரி. இது நான் ரொம்ப ஸ்பாயிலர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். செந்தில்குமார் இந்த படத்தோட சினிமோகிராஃபர் சிவசலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா விஎஃப்எக்ஸ் வந்து இமேஜின் பண்ணி பண்ணுவாங்க. அங்கேயே கம்ப்யூட்டர் அப்படி இப்படி போட்டு பண்ணிடலாம். பட் அவங்க இப்படி தான் சீன் இங்கே தான் இருக்கணும், கேமரா கரெக்டாக இருந்தால் விஎஃப்எக்ஸ் கரெக்டாக இருக்கும், சிஜி கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். கேமராமேன் எப்படி கரெக்டாக ஆகணுமே அங்கே செட் ஆகணுமே சொல்லி ஒரு நல்ல ஒரு சினிமோகிராஃபி. சிஜிக்கு ஒரு பெரிய செலவு. படத்தில் ஒரு நார்மலான சிஜி இருக்குன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் ஜாஸ்தி கூட இருக்கலாம். அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டு நல்லா இருக்கு, ஓகேன்னு சொல்லலாம். இன்டர்வல்ல நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் படம் எப்படி இருக்குன்னு. ஒரு என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருக்கேன். ஓகேவா இருக்கு ஸ்டோரி, டீசெண்டான ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. கரெக்டாக இன்டர்வல் பிளாக்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்க. தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். So we'll have to see second half எப்படி இருக்கு. மியூசிக் எப்படி சார் இருக்கு? Music first song was good, second song was average, background was normal. பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. It's okay. First half பெருசாக ஒன்றும் போர் அடிச்ச மாதிரி தெரியல. ஏதோ சம்திங் அதர் இஸ் மூவிங் தி ஸ்டோரி. டீசெண்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த படம்? ஓகே சொல்லுங்க. நாட் பேட். ஓகே அதான் சொல்லியிருக்காரு, அவர் படம் பிடிச்சிருக்கு போல. நிறைய பேர் வந்தால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கு, படம் போய் பார்க்கலாம். ஓகே இந்த படத்துக்கு நான் கொடுக்குற மார்க் 5 out of 3.5 கொடுத்தேங்க. ஏன் 3.5 கொடுக்குறேன்னா செகண்ட் ஹாஃப்ல சூரி சார் பண்ணுற காமெடி, அதில் கோவை சார் பண்ணுற காமெடி, அப்புறம் பெய்யை பார்த்து பயப்படுவாங்க, பெய் கூட பார்த்து மூவி வரும். அதான் செம காமெடி. நான் சொல்கிறது உங்களுக்கு சத்தியமாக திருப்பி வராது எனக்கு தெரியும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் காமெடி சூப்பர் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோவா இல்லைனாலும் செகண்ட் ஹாஃப் மாஸாக போகுது. 2-3 சீன் இல்லை, 4-5 சீன் தான் பேய் வருது. அதில் அதனால தான் இது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 4-5 சீனில் பேய் வருது. அப்பப்போ கொஞ்சம் ட்ராவல் ஆகுது. அது இது ஒரு நல்லா இருக்குது படம். ஒரு ரீசனான ஒரு நல்லா ஒரு ஹாரர் ஸ்டோரி. அதெல்லாம் இன்னொரு 2 மாதத்தில் கண்டிப்பாக நான் சிங்கிள் வரும். ப்ளீஸ் ப்ரே பண்ணுங்கள். 12th எப்படியா நான் பாஸ் ஆகி காலேஜ் போய் இன்னும் மாதம் நான் ரிவ்யூ பண்ணுவேன். எனக்கு ஆசைகள் பேராசைகள் எனக்கு ரிவ்யூ பண்ணுறது ஆசை பேராசை. ஏன்னா ப்ளீஸ் பண்ணுங்க, நான் ரொம்ப சாரி கேட்குறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கீழே தம்ஸ் அப் கொடுங்க. ப்ளீஸ் தம்ஸ் அப் கொடுங்க. என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நன்றி. தேங்க்யூ. இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.